ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ப்ரைம் கேட்டட் கம்யூனிட்டி டெவலப் பண்ண இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃப்ரண்ட்டு எலிவேஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளோட ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். ரோடு பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு வரும். கேட்டட் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக நல்ல செக்யூர்டாக சிசிடிவி கேமரா வச்சு 24 hours செக்யூரிட்டியோட ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டியோட நேம் பார்த்திங்கன்னா போகைன் வில்லா. சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. தனித்தனி வீடாக பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் லேண்டு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். வீடு பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்து பெரிய ஹால் கொடுத்துட்டு சர்வீஸ் ஏரியாவுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு சின்ன பூஜாவுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டூப்ளெக்ஸ் ஹவுஸாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வரும். நல்லா பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன்லேயே இது சர்வீஸ் ஏரியா. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சுக்கலாம். நம்ம வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியும். நம்ம செவண்டுக்கு தனியாக நம்ம யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை பெரியவங்க எதனா நம்ம யூஸ் பண்ணதாலும் தாராளமாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்க அதாவது அப்பா அம்மா கீழே தங்கணுன்னா நம்ம இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பசங்க யாருனா தங்கணும், ஒரு சின்ன இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, நம்ம மேலே தங்கணும், அப்பா அம்மா கீழே தங்கினாலும் தாராளமாக இந்த வீடு பார்த்தோம். ஒரு சூப்பரான வீடு இது. நல்லா கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனி வீடு இது. 750 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு லேண்டு வரும். பில்டப் பார்த்திங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இருக்குது. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 24 hours வாட்டர் போர்வெல் இருக்குது. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. இந்த லொக்கேஷனில் நியர்பை ஷாப்ஸ் இருக்குது. பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் சொல்லலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. ரெண்டுமே அட்டாச்டு பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பால்கனியாக இருக்குது நமக்கு ரோட் ஃபேஸிங்கில். ஸோ அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு இது. 24 hours செக்யூரிட்டி இருக்குது. சிசிடிவி கேமரா இருக்குது. நமக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி எப்போவுமே கிடைக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து 750 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு லேண்டு கொடுத்துருக்காங்க. 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்ரூவ்டோடு இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்டோடு இருக்குது. ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் ஐயப்பந்தாங்கல். கேட்டட் கம்யூனிட்டி வில்லா இது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். சைட் பார்க்கணுச்சா ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி சொல்லுங்கள். கீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதும் நீங்கள் வந்து பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். அப்போ 1.10 சொல்லியிருந்தாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ 1 crore சொல்கிறாங்க. ஸோ அதில் கூட நம்ம ஏதாச்சும் பேசணுச்சா ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக சைட் வந்து பாருங்கள். பிடிச்சதுன்னா ஃபர்தராக நம்ம பேசலாம். நிறைய பேருக்கு தனி வீடுன்றது ரொம்ப கனவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்தமாரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் தனி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வில்லான்னு சொல்லலாம் நம்ம இதை. ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இப்போது மெயின்டெனன்ஸ் இல்லாதனால ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி எப்பயும் இருப்பாங்க. சிசிடிவி கேமரா இருக்குது. வாக்கிங் ட்ராக் இருக்குது. ஜாகிங் ட்ராக் இருக்குது. சின்ன பார்க் சொல்லியிருந்தேன். ஸோ அது நல்லா இப்போ குழந்தைங்க நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பக்காவாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஒரு சின்ன ஆர்ச் போட்டு நம்ம இந்த கம்யூனிட்டிக்குன்னு ஆர்ச் போட்டு என்ட்ரி பாஸ் போட்டால் தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு செக்யூர்டாக இருக்கும். நம்ம மெயின் ரோடு 4 to பூந்தமல்லி ரோடு தான் நம்ம ஐயப்பந்தாங்கல் அந்த மெயின் ரோடு சொல்லுவோம். அந்த மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்ட் ஒரு 3/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வில்லா இருக்குது. உங்களுக்கு சைட் பார்க்கணுச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். சூப்பரான லொக்கேஷனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.